ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக நம்ம சூரியன் உதிச்சார். அதை தான் நான் ரொம்ப கேப்சர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு வேலையாக இருந்தால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. அதனால் ரொம்ப சீக்கிரமாக ஒரு வேலை எழுந்து வெளியில் போகிற வேலை, ஒரு 2 to 3 hours வேலை. அப்படின்னா ட்ராவலே 2 to 3 hours, அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு 4 to 5 hours வேலை. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே வேலை. ஸோ என்னோடய குட்டி கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு திரும்பி ரிட்டன் தான் போயிட்டுருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பி ரிட்டன் போய் அம்மா வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு 1 day வேணும், டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டு அதுக்கு அடுத்த நாள் உள்ளதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பச்சை பசேல்னு இருக்கிற இடம்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு கேப்சர் பண்ணியிருக்கேன். காலையில் தூங்கி எழுந்ததும் அம்மா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, அதுக்கப்புறம் இது அரைச்சி ஊற்றுற சாம்பார் சூப்பராக இருக்கும். நல்லா சிக்கன் சாம்பார் மாதிரி. இந்த சாம்பார் வச்சாலே எனக்கு இந்த மாதிரி ப்ரெட்டு வீட்டில் இருந்தால் 4 ப்ரெட்டு வச்சு இதை நல்லா தொட்டு சாப்பிட்றதே எனக்கு பிடிக்கும். இது என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்ன ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி இருக்குது, ரொம்பவே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். பட் ஆனால் எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும். ஏன்னா ஹாஸ்டலில் இது ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு. அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் வெளியில் போகிறதால என்ன பண்ணாங்கன்னா, குக்கரில் தேவையான அளவு பருப்பு வச்சுட்டு அவங்க சாம்பார் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வெளியிலே உட்காந்துக்கிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் ஒலை வச்சாச்சு. ஒரு பக்கம் அது எல்லாம் புகஞ்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்திங்களா எங்கள் வீட்டு மரம்லாம் எவ்வளோ அழகாக காற்றடிச்சிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி காற்றோட்டமாக சமைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் இல்லையே, ரொம்ப சின்ன கிச்சன் தான். ஸோ இருக்கிறப்ப என்ஜாய் பண்ணிக்கலான்ட்டு வெளியிலே உட்காந்து காய அரைஞ்சிக்கிட்டு இந்த அடுப்பு கொஞ்சம் பற்ற வச்சுட்டு இருந்தேன். தேவையானதெல்லாம் உரித்து இங்கே எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் தூக்கி போட்டு போயிடலாம் இல்லையா, அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கிறது பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப ஆசை, வீடு கட்டினா இந்த மாதிரி எல்லாம் தோட்டம் வைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அந்த ஆசை கொஞ்சம் சீக்கிரமாக விரைவில் நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா லைஃப் ஜாலியாக கொஞ்சம் போனால் நல்லாயிருக்கும் இல்லையா. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை தான். பார்ப்போம், நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தோட்டம் வச்சுட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் கடன்னு காயெல்லாம் அரிஞ்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கலான்ட்டு இந்த காயை அரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இந்த புகை கண்ணெல்லாம் முட்டிக்கிட்டு வந்துடுச்சு. வேறு என்ன பண்ணுறது, காயெல்லாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு இந்த வேலையை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். அவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காயெல்லாம் அரிஞ்சு கடன்னு சாம்பார் வச்சிடலாம். ஏன்னா அம்மா வெளியில் போயிருக்கிறதால வந்தோடனே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வயசாகிடுச்சு இல்லையா, அதனால். ஸோ ஒரு குட்டி பையனும் இருக்கான், அதனால் அவனும் பசிக்குதுன்னு சொல்லுவான். ஸோ குயிக்காக ஒரு லன்ச் பண்ணிடலாம். இன்றைக்கி லன்ச் என்னென்னா கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் ரசம். கண்டிப்பாக என்ன பொரியலுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில, மேபி உருளைக்கிழங்கு பொரியல்னு நினைக்கிறேன். அதனால தான் பூண்டு இதெல்லாம் ஊக்கே சொல்லிட்டு போயிருக்காங்க. வாங்க நம்ம காயெல்லாம் அரிஞ்சாச்சு. அரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த அடுப்பெல்லாம் பற்றி சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இந்த மாதிரி அம்மியில் நசுக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான கிச்சன் வேணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் நடக்கலை. பார்ப்போம், சீக்கிரம் நடக்கும். அதானே. சூப்பராக அடுப்பெல்லாம் எரியுது பார்த்திங்களா. இந்த மாதிரி எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அடுப்பில் சமைக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் ஆனால் எனக்கு அடுப்பில் சமைக்கணும் போல் ஒரு சின்ன ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. இந்த மாதிரி தனியாக ஒரு வீடு கட்டி அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடுப்பெல்லாம் போட்டு அடுப்புலேயே சோறாக்கி அடுப்புலேயே குழம்பு வச்சு ரசம் வச்சு பொரியல் வச்சு ரொம்ப சிக்கனமாக காலம் ஓட்டணும்னு ரொம்ப காலமான ஆசை. இந்த ஆசை எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து வந்தது தான், வேறு வழி இல்லை. பட் ஆனால் அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த மாதிரி அடுப்பில் சமைச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் என்ன தான் கேஸில் சமைச்சாலும் வராது. அதுக்கப்புறம் ரசம் வச்சாச்சு, உருளைக்கிழங்கெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். ஓரளவு கிச்சனை ரொம்ப மெஸ்ஸியாக இல்லாமல் ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டேன். முருங்கைக்காய் பறிச்சுட்டு வந்தது 3 போட்டுட்டு 2 எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் பேலன்ஸு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லாம் கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். சாம்பார் வச்சாச்சு, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச். உங்கள் வீட்டில் என்னென்ன மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான் நம்ம குக்கிங். பாய்.